அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வலம்புரி யூடியூப் சேனல் ஜெகதீஷ் பேசுகிறேன். நேற்றைய பதிவுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வலம்புரி யூடியூப் சேனலில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துக்கிட்டே வரேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா, திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிற நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்கிறேன். இதை பாருங்கள். ஸோ திருச்செந்தூர் முருகன் எனக்கு நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை, அது சிறிய அற்புதமோ பெரிய அற்புதமோ எப்படின்றத நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வாராதே வினை அப்படின்ற அந்த அருமையான மந்திரத்திற்கு உகந்த நம்ம திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திய அற்புதத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சென்ற வருடம் ஜூலை மாதம் நாங்கள் திருச்செந்தூர் போனோம். குடும்பத்தோடு திருச்செந்தூர் போனோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து திருச்செந்தூருக்கு போகிறதுக்காக நாங்கள் ரயில் டிக்கெட்டை புக் பண்ணோம். நான் தான் புக் பண்ணேன். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நான் புக் பண்ணிட்டேன். அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அது வெயிட்டிங் லிஸ்ட் ஆகும்போது அதுக்கப்புறமா பயணம் செய்கிற நேரத்தில் அதுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அதை அப்படியே விட்டுட்டோம். அந்த திருச்செந்தூர் போகிற விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கல, என்னுடைய மனைவியை தவிர. எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும் திருச்செந்தூர் போகிறோம், இந்த தேதியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற பேருக்கு நான் தெரியப்படுத்தலை, அதை அப்படியே விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு அது அந்த நாள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டோம். அசைவம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு முருகனுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு நாங்கள் திருச்செந்தூர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருச்செந்தூர் போகிறதுக்கு முடிவு பண்ணி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வந்தோம். அப்போது திருச்செந்தூர் போகிற அந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நெருங்க எனக்கு ரொம்ப பயம் தொட்டுடுச்சு. காரணம், என் கையில் பைசா இல்லை. அன்றாட குடும்பத்தை ஓட்டுறதே சிரமமாக இருந்தது. ரொம்ப எனக்கு பணம் பிரச்சனை பயங்கரமாக இருந்தது. என்னால் அந்த பயண செலவுக்கு கூட காசு இல்லை. என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டோம். சரி, முருகன் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டேன், அப்படியே விட்டுட்டேன். நெருங்கும் பொழுது திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னு 1 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய சகோதரிகிட்டலாம் சொன்னேன், இந்த மாதிரி திருச்செந்தூர் போகிறேன், ஃபேமிலியோடு போகிறேன், புக் பண்ணிட்டேன், அதனால் அப்படின்னு. சரின்னு சொன்னாங்க அவங்க. அப்போ சொல்லும்பொழுது நான் என்ன சொன்னேன்னா, இதுமாரி என்கிட்ட காசு இல்லை, இருந்தாலும் முருகன் மேலே பாரத்தை போட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற எதுக்கு நீ திருச்செந்தூர் போகிற, அப்படி போகணுன்னு நினச்சா நீ மட்டும் போக வேண்டியது தானே, எதுக்கு ஃபேமிலியோடு கூப்பிட்டு போகிற, அப்போ எவ்வளோ செலவாகும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. போய் ரூம் எடுக்கணும், ஏகப்பட்ட செலவு இருக்குது, சாப்பாடு செலவு இருக்குது, போக்குவரத்து செலவு இருக்குது, திரும்ப வரணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நீ மட்டும் போகிறது என்ன அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஒரு முடிவு பண்ணிட்டோம், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறமா என்ன பண்ணோம், சரி அன்றைக்கி திருச்செந்தூர் போகிற அன்னைக்கு முருகன் மேலே பாரத்தை போட்டு அன்றைக்கி கிளம்பிட்டோம். டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 2 பேருடைய டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஆர்ஏசின்னு சொல்லுவாங்க, ஒரே சீட்டை 2 பேருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆர்ஏசி அப்படின்ற மாதிரி தான் வந்தது. ஸோ நானும் என்னுடைய மனைவியும் சீட்டிங் தான் கிடச்சிது. அதனால் சீட்டிங்கில் உட்காந்து போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தோம், எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போனோம். அங்கே போன உடனே அந்த ரயிலில் ஏறின உடனே பார்த்திங்கன்னா எங்கள் கூடவே ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணாங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு சீட்டை எங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க கீழே படுத்துக்கிட்டாங்க, தரையில் படுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன், இது வேணாங்க, இது நீங்கள் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் படுத்துக்கிறது நல்லது. இல்லைங்க, என்னுடைய பாப்பா அழுதுகிட்டே இருக்கிறா, அதனால் அவளுக்கு இது மாதிரி ஃபீட் பண்ணணும், அதனால் நான் கீழே படுத்துக்கிறதா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், நான் மேலே அந்த அப்பர் பர்த்தில் படுத்துக்கிட்டேன். என்னுடைய மனைவி கன்ஃபார்மான என்னுடைய சீட்டில் அவங்க படுத்துக்கிட்டாங்க. குழந்தைங்களை வச்சுட்டு அப்படியே போயிட்டோம். மறுநாள் திருச்செந்தூர் ரீச் ஆனோம். உடனே போய் இறங்குறோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியல.
என்ன ரூம் எடுக்கிறது, எங்கே போகிறது ஒன்றுமே தெரியல. பார்த்தா எல்லா ஹோட்டல் ரூமுமே புக்கிங். அன்னைக்கு வியாழக்கிழமைன்றதால எல்லா ஹோட்டல் ரூமும் புக்கிங் ஆகிட்டுருக்குது. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. எல்லா இடமும் புக்கிங்ஸ் ஃபில்லுன்னு வருது. சரி ஹோட்டல் வேண்டாம், சாதாரண ஒரு சத்திரம் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமா ஒரு இடத்துல கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோவில் பக்கத்தில் ஒரு சத்திரம் இருக்குது, அது சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு. சரி பரவாயில்லைங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு 500 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் தங்கிட்டோம். இது நடுவில் அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது மாதிரி வந்து எனக்கு பணம் இல்லை, பயண செலவு கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. என்னுடைய சகோதரியுடைய கணவர் என்ன பண்ணார், ஒரு 5000 ரூபாய் வந்து என்னுடைய மனைவியுடைய அக்கௌண்ட்டில் போட்டார். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ கோவிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு. சரின்னு சொல்லி முருகர் பாருங்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து வழிகாட்டுறாரு அப்படின்றத மட்டும் பாருங்கள். நாங்கள் உண்மையான பக்தி அப்படின்றத வந்து நாங்கள் வெளிப்படுத்த விரும்பலை. முருகன் மேலே பாரத்தை போட்டோம். அவர் எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்கள். முருகன் வந்து உடனே வந்து அந்த பயணச்செலவுக்கு வேண்டான வழியை செஞ்சுட்டார். சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போனோம். அங்கே போய்ட்டு அந்த ரூமில் வந்து தங்கிட்டு குளிக்கிறதுக்காக நாங்கள் வந்து சமுத்திரக்கரைக்கு போனோம். குளித்தோம், நாழி கிணறுல குளித்தோம். எல்லா வேலையும் முடிச்சதுட்டு முருகனை தரிசனம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, அன்னதானம் கூட திறந்துருக்கு, அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்தவங்க 2-3 பேர் சொன்னாங்க. சரி உடனே அன்னதானத்துக்கு போய் நின்றுட்டோம். முருகனை பார்க்கல, தரிசனம் செய்யலாம். அங்கே தான் பாருங்கள், அப்போது பூஜை வேலைகள்ன்றதால முருகனுடைய பூஜை வேலைகள் உள்ள ஏதோ நடக்குதுன்றதால திரை போட்டுட்டாங்க. பக்தர்கள்லாம் வந்து க்யூவில் தான் நிற்கிறாங்க. அப்போ வந்து அந்த அந்த இடத்துல நாங்கள் போய்ட்டு அன்னதானம் சாப்பிட்டோம். உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளவு அருமையாக இருந்தது சாப்பாடு. அப்படி ஒரு அன்னதானத்தை நான் இருக்க சாப்பிட்டது கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அறுசுவை சாப்பிட்டது போல் இருந்தது. கோவில் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், அங்கே முருகன் கோயிலில் திருச்செந்தூரில் நாள்தோறும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னாரு. சரி நம்மளுக்கு கிடைச்சா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டவொடனே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணிவிட்டேன், லைனில் போய் நின்ன உடனே தரிசனம் பார்த்தோம். தர்ம தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. முருகனை அவ்வளோ கண்குளிர பார்த்தோம், தரிசனம் செஞ்சோம். முருகனுடைய அந்த தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கிட்டு நல்லா தரிசனம் பெற்றுட்டு வந்தோம். நாங்கள் ரூம் வந்து சேர்ந்த மணி வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து 7 மணி ஆகிடுச்சு. 7 மணி ஆன உடனே இரவு சாப்பாடை நாங்கள் அன்றைக்கி முடிச்சுட்டு படுத்துட்டோம். இந்த முருகனை தரிசனம் செஞ்சது எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. இது நடுவில் எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த லோன் பிரச்சனைகள் நிறைய இருந்துகிட்டு இருந்துச்சு. இது போல் நீங்கள் கட்டணும், அது போல் நீங்கள் கட்டணும், இந்த பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொன்னாங்க. எனக்கு பணம் வந்து வெளியில் வர்றது வந்து கொஞ்சம் தடைப்பட்டு போச்சு. அதனால் நான் கட்ட முடியல. இந்த பணத்தெல்லாம் நான் எப்படி கட்ட போகிறேன், என்ன பேங்க்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கிட்ட சொல்லப்பா, உன்னை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டேன், நீ எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, ஆனால் என்கிட்ட வந்து திரும்பி போகிறதுக்கு மட்டும்தான் காசு இருக்குது. அதன் பிறகு என்கிட்ட பேங்க்கில் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை. அப்படியே முருகனோட பாரத்தை போட்டு முருகனை தரிசனம் செஞ்சுட்டு நான் வந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டோம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் ஒரு குளியலை போட்டு மறுபடியும் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு இன்னொரு தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரல் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து சேர்மன் சுவாமிகள், அருணாச்சல சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர்மன் சுவாமிகள்ன்ற ஒரு சித்தருடைய சமாதிக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் வந்து அவருடைய தரிசனத்தை பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அங்கேயே இருந்தோம். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்தோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. அந்த சேர்மன் சுவாமிகள் ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்தது. அவரை வந்து தியானம் பண்ணால் அவருடைய வாழ்க்கை வரலாறுன்றது வந்து வேறு ஒரு காணொலியில் நான் போடுறேன். ஏன்னா அவரும் வந்து ஒரு பவர்ஃபுல் சித்தர் தான். அவர் நம்மளை போல் வந்து பூமியில் அவதரித்த ஒரு சித்தர். இந்த நிகழ்காலத்தில்
ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான். அவரை பற்றி நான் அடுத்த காணொளியில் போகிறேன். இதை முடிச்சுட்டு வரும்பொழுது நம்ம அடுத்து ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வந்து மறுபடியும் ட்ரெயின் ஏறி அதில் ஏறி உட்காந்தோம். அதில் கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆட்கள்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. பயங்கர க்ரௌடாகி போச்சு. அதெல்லாம் வந்து தாண்டி நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து சென்னை வந்து சேர்ந்தோம். சென்னை வந்து சேரும்பொழுது வரைக்கும் எனக்கு மனசில் பதப்பதப்பாக இருந்துச்சு. காரணம், ஒரு 10 பைசா கூட என் கையில் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அன்றைய என்னைக்கு வந்து இறங்கணுமோ அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சகோதரி வீட்டுக்கு வராங்க. சகோதரியும் சகோதரியுடைய கணவர் எங்கள் மாமாவும் வீட்டுக்கு வராங்க. இது போல் என்னப்பா தரிசனம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொன்னேன். முருகன் மேலே பாரத போட்டேன். இது நடுவில் பேங்க்லேருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பணம் கட்டுறீங்க அப்படின்றாங்க. சார் கட்டுறேன் சார், அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிச்சிட்ருக்கேன். என்னுடைய சகோதரி கணவரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 அவங்க கையில் இருக்குது. அந்த காசை எடுத்து என் கையில் கொடுக்குறாங்க. உன்னுடைய இந்த மாதம் செலவெல்லாம் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி 50,000 எனக்காக செலவு பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. நான் திருச்செந்தூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்பொழுது என்னுடைய மனசில் ஓடிட்டு இருந்தது, நாளை நம்மளை தேடி ஒருத்தர் வருவார், அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், அவருக்கு பணம் கொடுக்கலன்னா அவர் வந்து நம்மளை வந்து தரக்குறைவாக பேசுவார் அப்படியெல்லாம் நினச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்தா என்னுடைய சகோதரி கணவர் வந்து பணத்தை 50,000 கொடுத்துட்டு போகிறார். எனக்கு உடனே முருகன்கிட்ட வந்து ஒரு நன்றி தான் நான் சொன்னேன். திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு நன்றி தான் சொன்னேன். அவர் கொடுத்தாரு. அந்த மாதம் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிஞ்சுது. எல்லா கடனையும் எல்லா பேங்க் லோனையுமே நான் அடைச்சேன். அந்த மாதம் இஎம்ஐ எல்லா பேங்க் லோனுமே அடைச்சேன். அதன் பிற்பாடு என் கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மிக 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 முக்கியமான ஒரு அற்புதம்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், பயணச்செலவுக்கு காசு இல்லை, முருகன் ஏற்பாடு பண்ணார். அதன் பிற்பாடு அந்த மாதத்திற்கு தேவையான வருமானத்தையும் வந்து உதவியையும் வந்து சகோதரி கணவர் மூலமாக ஏற்படுத்தியிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதனால தான் சொல்லேன், திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பவர்ஃபுல்லானவர். இன்றைக்கி ஏன் வந்து இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை முருகப்பெருமான் செய்யும்போது யாருங்க அவர் விடுவார். ஸோ வந்து இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு நினைப்பேன். இந்த உதவியை செஞ்ச என்னுடைய சகோதரியையும் அவருடைய கணவரையும் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதே போல் முருகப்பெருமானையும் என் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். இது போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அற்புதங்கள் நிகழ்த்தினார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருச்செந்தூர் முருகனை மறுபடியும் ஒரு முறை போய் நாங்கள் தரிசனம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. அதை கண்டிப்பாக முருகப்பெருமான் நிகழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்த முறை முருகனை எப்படி தரிசனம் செய்வோம் அப்படின்றது அவருடைய கையில் தான் இருக்குது. ஸோ முருகனுடைய அருளை நாம் பெற்று எல்லாரும் இன்புற்றிற்கு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.